என் மதிப்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எஸ்வின் எஸ்கே யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் காண இருப்பது ரெஃப்ரிஜரண்ட் கேஸ் பற்றிய ஒரு முக்கியமான வீடியோ தான். இந்த ஏர் கண்டிஷனிங் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷன் சிஸ்டத்தில் ரெஃப்ரிஜரண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. நமக்கு எப்படி ரத்தம் இல்லைன்னா நம்மளால் இயங்க முடியாது, அதே மாதிரி ரெஃப்ரிஜரண்ட்டில் இந்த கேஸ் இல்லைன்னா கூலிங்கே நமக்கு கிடைக்காது. அது எந்த சிஸ்டமாக இருந்தாலும் சரி, கேஸுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கேஸுடைய வரலாறு என்ன, அதோடைய டீட்டெயில்ஸு, என்னென்ன கேஸ் எதை யூஸ் பண்ணணும், இந்த ரெஃப்ரிஜரேட்டர் செக்ஷன் ப்ரெஷர் எவ்வளோ வைக்கணும், எவ்வளோ அதோடைய ஐடியல் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். இந்த ரெஃப்ரிஜரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சிஸ்டம் ஃபுல்லாக, அதாவது நமக்கு எப்படி வந்து பிளட்டு வந்து உடம்பு ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதயம் வந்து பம்ப் பண்ணுதோ நமக்கு ரத்தத்தை வந்து ஃபுல்லாக சர்க்குலேட் பண்ணுது. அதே வேலையை தான் நம்ம இதயம் எப்படி பண்ணுதோ அதே தான் கம்ப்ரஸர் பண்ணுது. கம்ப்ரஸர் வந்து இந்த ரெஃப்ரிஜரேட்டை வந்து சிஸ்டம் ஃபுல்லாக சர்க்குலேட் பண்ணுது. ஸோ இந்த ரெஃப்ரிஜரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலையும் ஒரு ஸ்டேஜில் இருக்கும். அதாவது ஒரு இடத்துல வந்து லோ டெம்பரேச்சர் இருக்கும், ஒரு இடத்துல மீடியம் டெம்பரேச்சர் இருக்கும், ஒரு இடத்துல ஹை டெம்பரேச்சராக இருக்கும். அதே மாதிரி ப்ரெஷரும் வந்து ஹை ப்ரெஷராகவும் இருக்கும், லோ ப்ரெஷராகவும் மாறும், லிக்விடாகவும் மாறும், வேப்பராகவும் மாறும். ஸோ எப்படி வேணாலும் கன்வென்ஷன் ஆகுது எல்லா இடத்துலையும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சிஸ்டத்துக்குள்ளேயே பல விதமான நம்ம வேஷங்கள் போகிற மாதிரி பல விதமான நிலைகளை மாற்றிக்குது இந்த ரெஃப்ரிஜரண்ட். ரெஃப்ரிஜரண்ட் என்பது குளிர்பதன அமைப்பில், அதாவது ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்தில் வெப்ப பரிமாற்றம் செய்யும் ஒரு லிக்விட், அதாவது திரவமாகும். இது குறைந்த வெப்பநிலை மற்றும் குறைந்த அழுத்தத்தில் வெப்பத்தை வந்து அப்சர்வ் பண்ணுது, அதாவது உறிஞ்சிக்கிட்டு என்ன பண்ணுதுன்னா அதிக வெப்பநிலை அதிக அழுத்தத்தில் வெப்பத்தை நிராகரிக்குது. அதாவது குறைந்த வெப்பநிலை குறைந்த அழுத்தத்தில் வெப்பத்தை வந்து அப்சர்வ் பண்ணிக்குது, அதிக வெப்பநிலை அதிக அழுத்தத்தில் வந்து வெப்பத்தை வந்து நிராகரிக்குது, அதாவது ஹீட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணுது. இந்த ரெஃப்ரிஜரண்ட் வந்து பொதுவாக என்னென்னா திரவத்தின் மாற்றங்களை உள்ளடக்கியது. அதாவது திரவத்தின் மாற்றத்தை உள்ளடக்கியது என்னென்னா வந்து இது லிக்விடாக மாறும், வேப்பராக மாறும், அதுதான் திரவத்தின் மாற்றங்களை உள்ளடக்கியதுன்னு சொல்கிறோம். இது குறைந்த வெப்பநிலையில் ஆவிதம், அதாவது எவாப்ரேஷன் மூலமும் வெப்பத்தை ஏற்றுக்குது. அதாவது குறைஞ்ச வெப்பநிலையிலேயே எவாப்ரேஷன் ஆகிறதுக்கான வெப்பத்தை ஏற்றுக்கொள்வது. உறைவதன் மூலம் அதிக வெப்பநிலையில் வெப்பத்தை வெளிவிடுகிறது. நம்ம ஆங்கிலத்தில் சொல்லணும்னா a refrigerant is a fluid that is used for heat transfer in the refrigeration systems and that absorb heat at low pressure and low temperature and release heat at higher temperature and higher pressure. While usually change of state of appearance happens, the changes of the state happens among other in vapor compression refrigeration systems. அதாவது இந்த ரெஃப்ரிஜரண்ட்லாம் பார்த்திங்கன்னா அதோடைய தன்மையை வச்சு மாறுபடுது. அதாவது அதோடைய வெப்பநிலை, அதோடைய கொதிநிலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய விஷத்தன்மை, இதை பொறுத்தெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணும். அதே மாதிரி அந்த ஓசோன் லேயரோட டிப்ளேஷன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து, ஸோ இதெல்லாம் இதுபடுத்தி தான் வந்து ஒரு ரெஃப்ரிஜரண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு வேறுபடுத்தி அதை நம்ம இதில் வந்து HFC CFCன்னு 2 இது வருது. ஸோ 2 இதில் வந்து நம்ம இப்போ எதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது வந்து நம்ம வந்து எது அதிகமாக வந்து ஓசோன் லேயருக்கு பாதிப்பு இருப்போம் இப்போ அதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறாங்க. கிளைமேட்டுக்கு சேஞ்சுக்கு எதெல்லாம் வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துதோ அந்த ரெஃப்ரிஜரண்ட்லாம் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதெல்லாம் எதுக்காகன்றதெல்லாம் நம்ம இப்போ வர இதில் பார்த்துட்டே வருவோம். இந்த ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் வந்து புதுசில் முதல்ல நம்ம என்ன கேஸ் யூஸ் பண்ணோன்னா அமோனியா, மெத்தைல் குளோரைடு, ப்ரொபைன், இப்போ இந்த மாதிரி கேஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பாய்சன், அதாவது நச்சுத்தன்மை அதிகம் உள்ளது, ஃப்ளேமபிள் கேஸ், அதாவது எதில் தீப்பற்றக்கூடிய கேஸ். இது லீக்கேஜ் ஏற்படுச்சுன்னா கண்டிப்பாக இந்த கேஸ் எல்லாம் அழிவை ஏற்படுத்தி விபத்து உண்டாகும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இது வந்து டொமஸ்டிக்காக நம்ம யூஸ் பண்ணும்போது, வீட்டுக்குலாம் யூஸ் பண்ணும்போது இந்த கேஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தடை பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக அந்த ஃப்ரீயான்ற கேஸை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஃப்ரீயான்ற கேஸை நம்ம கண்டுபிடிச்சாங்க. தாமஸ் மிக்லின் ஜூனியர்ன்றது தான் அந்த ஃப்ரீயான் கேஸை கண்டுபிடிச்சவர். 1928 தான் வந்து இந்த கேஸை வந்து அவர் வந்து தாமஸ் மிக்லி ஜூனியர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இது வந்து ஓசோன் லேயருக்கு ரொம்ப அழிவை ஏற்படுத்தாதுன்னு ஒரு இதை வச்சு தான் நம்ம அந்த கேஸை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோன்னாங்க. ஆனால் வந்து பின்னால் அந்த கேஸை நம்ம யூஸ் பண்ணாலும் வந்து ஓசோன் லேயருக்கு பாதிப்பு இருப்புன்றது அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து தெரிய வந்து இப்போ அந்த கேஸை பேன் பண்ணிச்சு. இப்போ இந்த கேஸில் அந்த ஃப்ரீயானில் என்னென்ன கேஸ் வந்துச்சுன்னா நம்ம ஏசியை பொறுத்த வரைக்கும் 22 கேஸ் வந்துச்சு, ரெஃப்ரிஜரேட்டருக்குலாம் 12 கேஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த 2 கேஸுமே தடை பண்ணியாச்சு, 12யும் பேன் பண்ணியாச்சு, 22யும் பேன் பண்ணியாச்சு. ஸோ அதனால் இப்போ இந்த 2 கேஸுமே நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, இதுக்கு பதிலாக வேறு கேஸுக்கு வந்துருச்சு. ஸோ எதுக்காகனா இந்த ஓசோன் லேயரை இந்த கேஸ்னால அதிகமாக, அதாவது இந்த கேஸ்ன்னு சொல்கிறோம் நம்ம, ஆனால் அந்த மாதிரி சொல்லக்கூடாது, ரெஃப்ரிஜரேட்டர் தான் சொல்லணும் நம்ம. இந்த ரெஃப்ரிஜரேட்டர்னால அதிக பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லிட்டு
இதை வந்து நீக்கிட்டாங்க. இது எதுலேருந்து நம்ம எடுக்கிறாங்கன்னா வந்து சிஎஃப்சி, அதாவது இதை வந்து எப்படியோட இது ஃபுல் ஃபார்ம் எப்படி சொல்லுவோம்னா குளோரோ ஃப்ளோரோ கார்பன், அதை தான் நம்ம ஷார்ட்டாக சிஎஃப்சின்னு சொல்கிறோம். இது வந்து மீத்தேன்லேருந்து எடுக்கிறது. நம்ம மீத்தேனுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அந்த மீத்தேன்லேருந்து இதை வந்து பிரித்து எடுக்கிறாங்க. ஸோ இது பாதிப்பு ஏற்படுன்ற அதுக்கடுத்து என்ன பண்ணோன்னா ஹெச்எஃப்சி ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன்றத ஒரு கேஸை கண்டுபிடிச்சாங்க, வேறு ரெஃப்ரிஜரண்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அது எது இருந்ததுன்னா ஈத்தேன்லேருந்து எடுக்கிறாங்க அந்த கேஸு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு இதுக்கும் வந்து இந்த வளிமண்டலத்தை பாதிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால தான் எல்லா கேஸையும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக வந்து அந்த உலகத்தை காப்பாற்றணும், அந்த பூமியை காப்பாற்றணுன்றதுக்காக தான் இந்த பூமிக்கு எது நன்மை தருன்றதுக்காக ஒன்று ஒன்றா மாற்றம் கொண்டுகிட்டே வராங்க. ஸோ இதில் மாற்றம் கொண்டாடுறதுல இந்த R12 R22 தற்சமயத்துக்கு இப்போதைக்கு பேன் பண்ணியாச்சு, இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த R22 ரெஃப்ரிஜரண்ட்டை வந்துட்டு ஹைட்ரோ குளோரோ ஃப்ளோரோ கார்பன் சொல்லுவோம், அதாவது வந்து HCFCன்னு சொல்லுவோம் இந்த ரெஃப்ரிஜரண்ட்டை. இதை வந்து நம்ம 2010 ஆண்டுலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணியிருக்கோம், உலகம் முழுவதும் முடிவெடுத்து 2020 வந்து சுத்தமாகவே வந்து அது முழுவதுமாக நிறுத்தப்பட்டுருச்சு, இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அதுக்கு ஆல்டர்னேஷனாக என்ன எடுத்துகிட்டு வாங்கன்னா R32 410A. இப்போ இந்த ரெஃப்ரிஜரண்ட் தான் நம்ம அட் ப்ரெசென்ட் நம்ம ஏசிக்கெலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த ஆட்டோமொபைல்ஸு கூலரு ஃப்ரீசர் இதுக்கெல்லாம் வந்து R12ன்றது யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அதையும் பேன் பண்ணியாச்சு. பேன் பண்ணிவிட்டு 134A ஒரு ரெஃப்ரிஜரண்ட் வந்துச்சு. ஸோ இந்த R12 வந்து உனக்கு வந்து 2000லேயே பேன் பண்ணிட்டாங்க இது. ஸோ அதுக்கப்புறம் 134A ரெஃப்ரிஜரண்ட் வந்துச்சு. இந்த 134 ரெஃப்ரிஜரண்ட்டும் அதுலேயும் கொஞ்சம் எதனா ஒரு மாற்றம் எடுத்துகிட்டு வரணுன்றதுக்காக இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா R290 அப்புறம் R600. ஸோ இந்த 2 ரெஃப்ரிஜரண்ட்டை வந்து இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. R290 R600 இந்த ரெஃப்ரிஜரண்ட் தான் இப்போ நம்ம வந்து ரெஃப்ரிஜரேட்டர் ஃப்ரீசரு கூலரு ஆட்டோமொபைல்ஸு இதுக்கெல்லாம் நம்ம இந்த ரெஃப்ரிஜரண்ட் தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நம்ம கவனம் வச்சுக்க வேண்டியது ஏசியை பொறுத்த வரைக்கும் அமோனியான்ற கேஸ் வந்து ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து R22ன்ற ரெஃப்ரிஜரண்ட் வந்துச்சு. அந்த R22 வந்துட்டு ஓசோன் லேயருக்கு ப்ராப்ளம் வர்றதுனால என்ன பண்ணுறோம், 410A R32ன்ற ரெஃப்ரிஜரண்ட் யூஸ் பண்ணுறோம். ரெஃப்ரிஜரேட்டரை பொறுத்த வரைக்கும் ரெஃப்ரிஜரேட்டர் ஆட்டோமொபைல் கூலர் ஃப்ரீசரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு R12ன்ற கேஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு பதிலாக 134A வந்தது. இப்போ அந்த 134க்கு பதிலாகவும் 290வும் R600 2 ரெஃப்ரிஜரண்ட்டும் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். CO2வும் வந்துருச்சு, அந்த ரெஃப்ரிஜரண்ட்டும் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ரெஃப்ரிஜரண்ட்லாம் கூட யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வெளிநாடுகளில். இப்போ 404A அப்புறம் R407 இதெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுற ரெஃப்ரிஜரண்ட் வந்து இந்த ரெஃப்ரிஜரண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த R22 ரெஃப்ரிஜரண்ட் பார்த்திங்கன்னா மீத்தேன்லேருந்து இதை எடுக்கிறாங்க. அதாவது மீத்தேன் CH4ன்னு சொல்லுவோம் இல்லையா, மோனோ குளோரோ ஃப்ளோரோ மீத்தேன்னு சொல்லுவோம் அதோடய ஃபார்முலா. ஸோ அதுலேருந்து இதை எடுக்கிறாங்க. இந்த 134A பொறுத்த வரைக்கும் ஈத்தேன்லேருந்து எடுக்கிறது C2H6 அதோடைய ஃபார்முலா. இது வந்து டெட்ரா ஃப்ளோரோ மீத்தேன், அதாவது டைஃப்ளோரோ மீத்தேன்னு சொல்லுவாங்க இதோடைய ஃபார்முலா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா R400A ரெஃப்ரிஜரண்ட் இருக்குது, அது வந்து ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன் சொல்லுவோம். அது வந்து ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன் வகையை சேர்ந்தது. இதில் வந்து 50% வந்துட்டு CH2F2வும் ப்ளஸ் 50% CHF2 CF3, அதாவது வந்து இது வந்து 2 கலந்த கேஸ் 32 R125. இந்த ரெஃப்ரிஜரண்ட் வந்து 2 இது வந்து கலந்த ரெஃப்ரிஜரண்ட் நம்ம இதை சொல்லுவோம். அப்புறம் R32 இதை வந்து ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன் நம்ம கார்பனை சொல்லுவோம், அதாவது CH2F2. இந்த R600 வந்து ஹைட்ரோ கார்பன் வகையை சேர்ந்தது. இதோடைய ஃபார்முலா வந்து C4H10. அப்புறம் R290A வந்து ப்ரொபைன் வகையை சார்ந்தது, ப்ரொபைன் வகை. அதோடைய ஃபார்முலா வந்து C3H8, அதான் இதோடைய ஃபார்முலா. ஸோ இவ்வளோ தான் இதோடைய ஃபார்முலா. இதோடைய சூத்திரங்கள்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த மாதிரி இது தான் வருது. இந்த ரெஃப்ரிஜரண்ட்டோட நச்சுத்தன்மை டாக்ஸிட்டை வந்து ஏபின்னு 2 வகையாக பிரிச்சுறாங்க. இப்போ இந்த ஏன்ற பிரிவு வந்து அதிக நச்சுத்தன்மை இல்லாதது, அதாவது 400 ppm சொல்லுவோம். ppmனா பார்ட்ஸ் பெர் மில்லியம் வரை செறிவு கொண்ட குளிரூட்டிகளை குறிப்பிடலாமா. அதுக்கப்புறம் பி பிரிவு வந்து குளிரூட்டி வந்து ரெஃப்ரிஜரண்ட் வந்து 400 ppm பார்ட் பெர் மில்லியனுக்கு குறைவான செறிவில் நச்சுத்தன்மை அடையாளம் கொண்டிருக்கும் அது. ஸோ 2 விதமாக பிரிச்சுருக்காங்க, லோயர் நச்சுத்தன்மை ஹையர் நச்சுத்தன்மை 2 விதமாக பிரிச்சுருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து லோயராக இருக்கிறது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 410A, இந்த 22 கேஸு, R600 இதெல்லாம் வந்து லோயர். ஹையராக இருக்கிறதுலாம் வேறு கேஸுங்க இருக்குது, அதெல்லாம் நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அதே மாதிரி 134A R22 இதெல்லாம் வந்து அதிகமாக தீப்பிடிக்காது. இந்த R600 290 R32 410A இதெல்லாம் வந்து அதிக வந்து தீப்பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிற ரெஃப்ரிஜரண்ட்டு. அதனால் அதை கையாளும் போது ரொம்ப கவனமாக நம்ம கையாளணும்.
R32 410A, R600 290. ஸோ இந்த கேஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக கையாளுங்க. இந்த ரெஃப்ரிஜரண்ட் வகையிலேயே நிறைய வெரைட்டியான ரெஃப்ரிஜரண்ட்லாம் இருக்குது. நம்ம வந்து அதில் குறிப்பிட்ட ரெஃப்ரிஜரண்ட்டை தான் நம்ம தேர்ந்தெடுத்து அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏன் மற்ற ரெஃப்ரிஜரண்ட்டை யூஸ் பண்ணாமல் இந்த இதை நம்ம யூஸ் பண்ணுறோம், இந்த கேஸை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இதுக்குன்னு ஒரு சில தன்மைகள்லாம் இருக்கணும் நமக்கு. அப்போ தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஏன்னா காமனாக நம்ம வீட்டுங்களெல்லாம் யூஸ் பண்ணுறோம், ரெஃப்ரிஜரேட்டரில் யூஸ் பண்ணுறோம். எதனா ஒரு சின்ன பாதிப்பு எடுத்தால் கூட மனித உயிர்களுக்கு அதிக பிரச்சனை வந்துடும். ஸோ இதெல்லாம் கவனம் கொண்டு தான் விஞ்ஞானிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் என்ன கேஸ் என்ன ரெஃப்ரிஜரண்ட் இருக்குது, ஸோ அதை இது பண்ணலான்னா, இப்போ இதோடைய தன்மைகள் என்னது வந்து இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு சொல்லணுன்னா, இது வந்து லோ பாயிலிங் பாயிண்ட், அதாவது குறைந்த கொதிநிலையிலையும் ஒர்க் ஆகும். ஹை இன்டர்செட் டெம்பரேச்சர் வேல்யூ, அதாவது உயர்ந்த உள்ளுறை வெப்ப மதிப்பை கொண்டது. ஃப்ளூடிட்டி அண்டு மாட்ரேட் ப்ரெஷர், அதாவது சுமாரான அழுத்தம் சுமாரான வெப்பநிலையிலும் திரவமாகும் தன்மை. சரியா, திரவமானா அதாவது லிக்விடாக மாறிடும் அது. அதே இது நல்ல அழுத்தத்தில் செயல்படும் தன்மை, பர்ஃபார்மன்ஸ். ஹை கிரிட்டிக்கல் ப்ரெஷர் இருந்தால் கூட இந்த ரெஃப்ரிஜரண்ட் வந்து நல்லா ஒர்க் ஆகும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்சபிலிட்டி வித் கம்ப்ரஸர் ஆயில், அதாவது கம்ப்ரஸர் ஆயிலோட மிக்ஸ் ஆகி போகணும். அப்போ தான் வந்து ஒரு கேஸ் இந்த ரெஃப்ரிஜரண்ட் சர்க்குலேஷன் ஆகும்போது கம்ப்ரஸர் ஸ்டக் ஆகாமல் இருக்கும். இல்லைனா ஆயில் ஒரு பக்கம் கேஸ் ஒரு பக்கம் போச்சுன்னா கம்ப்ரஸருக்கு பாதிப்பு வந்துடும். அதனால் அந்த கம்ப்ரஸர் ஆயிலோடையும் இது மிக்ஸ் ஆகிட்டு போகணும். அப்புறம் வந்து இந்த உலோக பாகங்கள்லாம் இருக்கு இல்லையா, உலோக பாகங்கள், வைண்டிங்கு, இதுக்கெல்லாம் வந்து பாதிப்பு இருக்கக்கூடாது, அரிப்பு ஏற்படக்கூடாது. அதாவது அரிக்கக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடாது அந்த ரெஃப்ரிஜரண்ட். ஷுட் நாட் ரியாக்ட் வித் தி மெட்டீரியல்ஸ். அப்புறம் வந்து நான் கரோசிவ் டு தி மெட்டல்ஸ். அப்புறம் ஈரத்தால் பாதிக்கப்படாத தன்மையாக இருக்கணும். ஏன்னா உள்ள வைண்டிங் இருக்கிறதுனால, இது வந்து லிக்விடாக போகிறதுனால சில டைமில் வைண்டிங் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து அந்த நாட் அஃபெக்டட் பை த மாய்ச்சரோட அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஃப்ளேமபிலிட்டி, அதாவது தீப்பற்றாத தன்மையாக இருக்கணும். நான் ஃப்ளேமபுளாக இருக்கணும், அதாவது தீப்பற்றக்கூடாது. நச்சுத்தன்மை இல்லாததாக இருக்கணும், அதாவது நான் பாய்சனஸாக இருக்கணும். மின் கடத்தாததாக இருக்கணும். ஹை டி எலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த், சரிங்களா, ஹை டி எலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். அப்புறம் வந்து என்வாயர்மெண்டலி ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அதாவது நம்ம சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான தன்மையாக இருக்கணும். ஓசோனுக்கு வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாமல் ஓசோன் லேயரில் நம்ம வீடுங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறதுனால தான் நம்ம இந்த கேஸை இந்த ரெஃப்ரிஜரண்ட்டை பயன்படுத்துகிறோம். ரெஃப்ரிஜரண்ட்டை எப்படி தரம் பிரிக்கிறாங்கன்னா, ஓசோன் சிதைவு சாத்தியம், அதாவது இதில் வந்து எவ்வளோ ஓடிபி இருக்குது, அதாவது ஓசோன் டெப்ளஷன் பொட்டன்ஷியல் சொல்லுவோம். இதோட எவ்வளோ வந்து இதில் வந்து ஓடிபி இருக்குதுன்றதை வச்சு தான் அதோடைய தன்மை வந்து நம்ம வந்து இந்த ரெஃப்ரிஜரண்ட்டை யூஸ் பண்ணலாம், இந்த ரெஃப்ரிஜரண்ட்டை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பயன்படுத்தி. இன்னொரு விஷயமும் பார்ப்பாங்க, ஜிடபிள்யூபி, அதாவது குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல், அதை தான் ஜிடபிள்யூபின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். ஸோ இந்த ஜிடபிள்யூபி எவ்வளோ இருக்குது, இந்த ரெஃப்ரிஜரண்ட்லாம் எவ்வளோ இருக்குது, இதோடைய ஜிடபிள்யூபி அதிகமாக இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் எவ்வளோ கம்மியாக இருக்குதோ, எந்த ரெஃப்ரிஜரண்ட்டில் கம்மியாக இருக்குதோ இந்த ஜிடபிள்யூடி, அந்த ரெஃப்ரிஜரண்ட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் வந்து ஜிடபிள்யூபி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி, இது ரெண்டை வச்சு தான் இந்த ரெஃப்ரிஜரண்ட்டை தரம் பிரித்து நம்ம எது பயன்படுத்தலாம், எது பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம உலகம் ஃபுல்லாக எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். ஸோ என்ன தான் அந்த R22 இந்த 134 தடை பண்ணியிருந்தா கூட நம்ம இருக்கிற முக்கால்வாசி யூனிட்லாம் பார்த்திங்கன்னா 70% R22 கேஸ் தான் இருக்குது. அதனால் வாங்கி பழைய சர்வீஸ் பண்ணக்கூடியவங்களாம் என்ன பண்ணுறது, இந்த R22 கேஸ் தான் ஏற்ற வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் வெகு விரைவில் நம்மளும் வந்து இந்த பூமியை காப்பாற்றுறதுக்கு, இந்த பூலோகத்தை காப்பாற்றுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெஃப்ரிஜரண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணுறதை நிறுத்திட்டு புதுசாக வந்து என்னென்ன ரெஃப்ரிஜரண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு நம்ம மாறுறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு கூட இப்போ நம்ம ஆல்டர்னேட்டிவாக எடுத்துகிட்டு வராங்க. கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் அமோனியா, இதெல்லாம் கூட நம்ம இனிமேல் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஓசோன் லேயருக்கு பாதிப்பு ஏற்படாது, O2 இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ற நிலைமையில தான் வந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவான ரெஃப்ரிஜரண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முயற்சித்து, இந்த ரெஃப்ரிஜரண்ட்டுங்களை வந்து பார்த்திங்கன்னா நிறையா பாதிப்பு உலக லெவலில் ஏற்படுது. அதனால் நீங்கள் அதை வந்து மோஸ்ட்லி வந்து அந்த கேஸ் எல்லாம் உடச்சி விடாமல் அதை எப்படி ரீயூஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி மிஷின்லாம் வாங்கி அதை யூஸ் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு கேஸ் லீக்கேஜை அதிகமாக பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கணும். ஏன்னா இந்த கேஸ்னால தான் நமக்கு வந்து அதிக பிரச்சனை வருது. ஸோ அதை கவனமாக பார்த்துங்க. இந்த ரெஃப்ரிஜரண்ட்டே நம்ம 2 விதமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ப்ரைமரி ரெஃப்ரிஜரண்ட்டு, இன்னொன்று வந்து செகண்டரி ரெஃப்ரிஜரண்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த ப்ரைமரி ரெஃப்ரிஜரண்ட்ன்றதான் இப்போ நம்ம பார்த்தது R22, 410A, R32 இதெல்லாம் ப்ரைமரி ரெஃப்ரிஜரண்ட்டு. இதை வந்து டைரெக்டாக நம்ம ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிளிங்கில் இதை யூஸ் பண்ணுவோம். இன்டைரக்டாக ஒரு ரெஃப்ரிஜரண்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் செகண்டரி ரெஃப்ரிஜரண்ட். இன்டைரக்டாக ரெஃப்ரிஜரண்ட் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா
சில்லர் பிளான்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது பிரெயின் வாட்டர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, பிரெயின் வாட்டர் சில்லர் பிளான்ட்டில் தான் அந்த பிரெயின் வாட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பிரெயின் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல இந்த செகண்டரி ரெஃப்ரிஜரண்ட்டு யூஸ் ஆகும். இந்த ரெஃப்ரிஜரண்ட் எதுலேருந்து நம்ம அதாவது நம்ம இதெல்லாம் வந்து மீத்தேன் ஈத்தேன்லேருந்து எடுத்தாங்க இல்லையா, பிரித்து ஹைட்ரோக்ளோரோ கார்பனு ஃப்ளோரோ கார்பன் இது மாதிரி இது பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த செகண்டரி ரெஃப்ரிஜரண்ட்டை வந்து சோடியம் குளோரைடு இல்லைன்னா கால்சியம் குளோரைடு இதை வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கலந்துக்கிறாங்க. அதாவது சோடியம் குளோரைடு, கால்சியம் குளோரைடு இல்லைனா எத்தினால் கொலிக்கால் இல்லைனா ப்ரொப்ளைன் கொலிக்கால். அதாவது கிளிக்கால்னா வந்து அது ஒரு கெமிக்கல். அந்த கெமிக்கலை வந்து வாட்டரோட மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோன்னா இதோடைய இது என்னென்னா -0 டிகிரிக்கு மேலே, அதாவது 0 டிகிரி கீழே போனால் கூட வாட்டரை வந்து உங்களுக்கு வந்து இதாகாது, அதாவது ஐஸாக ஆக்காது. அப்படியே அந்த திரவ நிலையில் தான் இருக்கும், உங்களுக்கு வந்து கெட்டியாக மாறாது. ஏன்னா உப்பு தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து ஃப்ரீஸ் ஆகாது. ஃப்ரீஸ் ஆகாமல் சர்க்குலேஷன் வந்து கரெக்டாக நம்ம போயிட்டு வரதுக்காக தான் நம்ம இந்த பிரெயின் வாட்டரை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை தான் நம்ம செகண்டரி ரெஃப்ரிஜரண்ட்னு சொல்லுவோம். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் குளோர் விற்கிற இடத்துக்குலாம் கூட இந்த செகண்டரி ரெஃப்ரிஜரண்ட், அதாவது உப்பு தண்ணியில் வந்து உப்பு நிறைய கலந்து, இந்த சோடியம் குளோரைட்னா உப்பு, அதை நிறைய கலந்து உள்ளே அந்த டேங்க்கில் ஊற்றி வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே தான் இந்த டேங்க் ஜூஸ் குளோர் டேங்க் இறக்கியிருப்பாங்க. ஸோ அதில் யூஸ் ஆகும். ரெஃப்ரிஜரண்ட் பிளான்ட்டில், அதாவது சில்லர் பிளான்ட்டில் யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல யூஸ் ஆகிறது தான் இந்த பிரெயின் வாட்டரு. ஸோ அதான் வந்து இந்த 2 விதமாக நம்ம பிரிச்சுக்கிறோம். ஒன்று வந்து செகண்டரி ரெஃப்ரிஜரண்ட்டு, ஒன்று மெயினோட இதில் யூஸ் பண்ணுறது வந்து ப்ரைமரி ரெஃப்ரிஜரண்ட்டு. 2 விதமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஐஸ் ஆலைகள்லாம் கூட பார்த்திங்கன்னா அந்த செகண்டரி ரெஃப்ரிஜரண்ட்டு அதிகமாக நம்ம பயன்படுத்துவாங்க. ஏன்னா அந்த டேங்க்கில் வந்து இந்த ஐஸ் வாட்டரை ஊற்றி வைக்கும்போது வெளியில் வந்து அதோட சில்னஸ் இருக்கும், உள்ளே வந்து இருக்கிற பொருளை ஐஸ் கட்டுறதுக்காக அந்த சோடியம் குளோரைடை நம்ம இந்த இதை யூஸ் பண்ணுவோம் நம்ம, சரிங்களா. அதனால் நிறைய இடத்துல இது வந்து பிரெயின் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எதுக்குன்னா உப்பு தண்ணியால் ஆனது. ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க, உப்புன்றதை ஞாபகம் வச்சுங்க. சோடியம் குளோரைடு, கால்சியம் குளோரைடு இதெல்லாம் உப்புத்தன்மை கொண்டது. அதனால் இது வந்து வாட்டர் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீஸ் ஆகாது, அப்படியே லிக்விடாகவே இருக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து அந்த சில்னஸ் இருக்கும் தவிர்த்து அதோடைய இது வந்து மாறாது. அதுக்காக தான் நம்ம இந்த ரெஃப்ரிஜரண்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஏன்னா எல்லா ஃப்ளோருக்குமே வந்து ரெஃப்ரிஜரண்ட்டை எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா, ப்ரைமரி ரெஃப்ரிஜரண்ட்டை. இப்போ 10 மாடி இருக்குன்னா 10 மாடிக்கும் கேஸ் எடுத்துகிட்டு போனால் எங்கேயாவது லீக்கேஜ் ஆச்சுன்னா பெரிய பிரச்சனையாகிடும். ஸோ வாட்டர்னால் எந்த பிரச்சனையும் இருக்காது, சேஃப்டி எல்லா இடத்துக்குமே நமக்கு. அதனால தான் இந்த பிரெயின் வாட்டரை நமக்கு வந்து ஒரு ஃப்ளோருக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க நமக்கு, புரியுதுங்களா. இவ்வளோ நேரம் இதோடைய வரலாறு, இது எதுக்காக பயன்படுது, இதில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸு, இதோடைய குணநலன்கள் என்ன, எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம எந்தெந்த ரெஃப்ரிஜரண்ட் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோன்னா, இப்போ R32 நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட ஸ்டாண்டிங் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னா 150 to 155 இருக்கும் ஸ்டாண்டிங் ப்ரெஷரு. அதோட செக்ஷன் ப்ரெஷர் வந்து 60 to 70 PSI இருக்கும். அதே 410 நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா 410 யூஸ் பண்ணுறீங்கன்னா 225லேருந்து 230 வரைக்கும் அதோட ஸ்டாண்டிங் ப்ரெஷர் இருக்கும். செக்ஷன் ப்ரெஷர் வந்து 120லேருந்து 130 PSI வரைக்கும் இருக்கும். அதே நீங்கள் 600A பார்த்தீங்கன்னா 40 to 50 PSI இருக்கும் பிலோ. இதுக்கு பார்த்தீங்கன்னா செக்ஷன் ப்ரெஷர் வந்து பிலோ 0 to 1 PSI இருக்கும். R32வில் வந்து 240லேருந்து 245 வரைக்கும் PSI வரைக்கும் ஸ்டாண்டிங் ப்ரெஷர் இருக்கும். செக்ஷன் ப்ரெஷர் வந்து 110லேருந்து 115 வரைக்கும் அந்த செக்ஷன் ப்ரெஷர் இருக்கும். இதே 290 எடுத்துக்கிட்டிங்கன்னா 125லேருந்து 130 வரைக்கும் இருக்கும், 130 வரைக்கும் அந்த PSI இருக்கும் ஸ்டாண்டிங் ப்ரெஷரு. இதே பேக் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா வந்து செக்ஷன் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா 65 to 70 PSI வரைக்கும் அது யூஸ் ஆகும். ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரெஃப்ரிஜரண்ட்டுடைய இது. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து இந்த ரெஃப்ரிஜரண்ட்லாம் என்ன, அதோடய தன்மைகள் என்ன, அது வந்து எவ்வளோ பேக் ப்ரெஷர் இருக்கோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். மேற்கொண்டு இது மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் அணுகி நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுங்க. ஸோ இது மூலிமா பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட ஐடிஐக்கு நேராக வந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பல விஷயங்களை நல்லா தெரிஞ்சுக்கலாம். இதில் நம்ம அட்ரஸ் கொடுத்துருவோம், அதனால் நேராக வந்து கற்றுக்குங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உங்களிடம் விடைபெறுவது யஸ்வின் எஸ்கே. ஏசி மெக்கானிக் தொழிற்பயிற்சி நிலையம். சிறந்த எதிர்காலம் மற்றும் 100% வேலை வாய்ப்புகள் உள்ளன. ஏர் கண்டிஷனர் துறையில் குறைந்த கால ஏசி மெக்கானிக் வல்லுநர் பயிற்சி, குறைந்த கட்டணம், சிறந்த பயிற்சி, நேரடி செயல்முறை பயிற்சி, வயது வரம்பு இல்லை. கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு மற்றும் அதற்கு மேல், பகுதி நேரம் மற்றும் வார இறுதி வகுப்பு. 1,00,000க்கும் மேலான வேலை வாய்ப்புகள். எங்களிடம் வாருங்கள், சிறந்த பயிற்சி பெற்று செல்லுங்கள். மேலும் விவரங்கள்